இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தர்மாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமி கோயிலில் இருக்கோம். இருக்கிற கிராமத்துக்கு பேர் கோவில் பத்து அப்படின்னு பேர். கோவில் பத்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் நாச்சியார் கோயிலேருந்து நன்னிலம் போகிற ரோட்டில் வந்தேன்னா பிலாவடின்னு இருக்கும். அந்த பிலாவடியிலேருந்து தெற்க வந்து ஒரு ரோடு போகுது. அது பருத்தியூர் அந்த ரோடு போகும். அப்படியே குடவாசல்லாம் வரும். அந்த பருத்தியூர் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பருத்தியூர் வரும். அதுக்கப்புறமா ரோடு லெஃப்ட்டில் திரும்பும். அதில் நீங்கள் வந்தீங்கனாலே வர்றது தான் இந்த கோவில் பத்து. வடவேர்னு பக்கத்தில் இருக்க இந்த பஸ் ஸ்டாப்லாம் வந்து வடவேர் பக்கத்தில் இருக்கிறது கோயில் பத்து. ஸோ இந்த கோயில் பத்தில் தான் இந்த தர்மாம்பிகா சமேத கைலாசநாதர் இருக்கார். இது என்ன ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு போயிட்டு ஸ்ரீவாஞ்சியத்தில் லக்ஷ்மியோடு நான் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு திருவை வாஞ்சித்து கேட்குறாரு. அந்த தல புராணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி கேட்கும்போது மேற்க இருக்கா அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ அதனால் அவர் மேற்க வந்து அவர் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறார். அந்த கிராமத்துக்கு பேர் தான் நாரணமங்கலம். அது இங்கே பக்கத்தில் இருக்குது. அங்கே அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற சுவாமி வந்து கைலாசநாதர் வந்து அவரை கூவி அழைக்கிறார். இங்கே வா அப்படின்ட்டு, இங்கே இருக்கா அப்படின்னு கூவி அழைக்கிறாரு. அந்த கூவி அழைக்கிறதுனால இது வந்து கூவி பத்து, பத்துனா வந்து அழைக்கிறது, சத்தமாக பேசுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு மாமா சொல்கிறார். ஸோ அந்த கூவி அழைத்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு. தவத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் இப்படி பார்த்த ஊர் வந்து ஹரிநேத்திரபுரம். அது இது பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 2 தெரு தள்ளி இருக்குது. ஹரிநேத்திரம் தான் ஹரி விழி மங்கலம் அப்படின்னு இப்போ ஆயிடுது. ஸோ அந்த ஹரி விழி மங்கலத்தை பார்க்குறாரு. அப்புறம் சுவாமி சொன்னதை கேட்டுட்டு அவர் எங்கே போகிறாருன்னா, சுவாமி என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, இது வந்து சுப்பிரமணியர் சன்னதி பைதவே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, மயிலாடிங்கிற இடத்துல இங்கே பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல மயில் ரூபம் கொண்டு இருக்கா அப்படிங்கிறார். அந்த மயில் ரூபம் கொண்டு இருக்கிற ஊருக்கு பேர் தான் மயிலாடி. ஸோ அவர் அங்கே போய் பார்த்துட்டு மகாலட்சுமியோட அவர் சேர்ந்துருக்கிறதாக ஒரு ஐதீகம். ஸோ இதுதான் வந்து இந்த கோவில் பத்து, கூவி பத்து கோவில் பத்தாயிடுது. அதுதான் இந்த கோயிலோட ஐதீகம். ஸோ அதனால் இங்கே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில் இருக்குது. பக்கத்தில் பருத்தியூர் இருக்குது, ராமர் இருக்கார், குடவாசல் இருக்குது, ஸ்ரீவாஞ்சியம், திருவிழிமலை, எக்கச்சக்க சேங்காலிபுரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஒரு அருமையான கோவில் இது. எங்கள் மாமா பக்கத்துலேயே இருக்கார். நீங்கள் வந்தீங்கன்னா அவர் திறந்து காட்டுவார். பக்கத்தில் அறிவிழி மங்கலத்துக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.